ரதம் நகர்ந்து கொண்டிருந்தது. சக்கரங்கள் சத்தமிட்டன. ஆனால் அம்பாவின் உள்ளத்தில் அதைவிட பெரிய சத்தம். அம்பிகா மௌனமாக உட்கார்ந்தாள். அம்பாலிகா கண்களை தாழ்த்தினாள். அம்பா மட்டும் முன்னே பார்த்தாள். பீஷ்மரின் முதுகை. அந்த முதுகு மலை போல இருந்தது, அசைக்க முடியாதது. ஆனால் அம்பாவின் மனம் அதை தாண்டி பார்த்தது. அம்பா மனதில், இவர் என்னை வென்றவர் அல்ல, என்னை எடுத்துச் செல்பவர். ஆனால் என் வாழ்க்கையை எடுத்துச் செல்ல யாருக்கும் உரிமையில்லை. ரதம் நின்றது. ஹஸ்தினாபுரத்தின் எல்லை. அம்பா முதன்முறையாக குரல் எழுப்பினாள். அந்த குரல் மென்மையானது. ஆனால் அதை கேட்டு பீஷ்மர் திரும்பி பார்த்தார். அம்பா. பீஷ்மரே. ஒரு நொடி. யுத்தம் முடிந்திருந்தது. ஆனால் இந்த வார்த்தை அதைவிட ஆபத்தானது. என் மனம் மற்றொருவருக்கே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பிகா அதிர்ந்தாள். அம்பாலிகா மூச்சை தடுத்தாள். பீஷ்மர் எதுவும் பேசவில்லை. அவர் முகத்தில் கோபமில்லை, அகந்தை இல்லை. ஆனால் ஒரு பிளவு. பீஷ்மர். யார்? அம்பா. சால்வர். அந்த பெயர் ரதத்தில் ஒரு நெருப்பு போல விழுந்தது. பீஷ்மர் கண்களை மூடினார். அவர் எடுத்த பிரதிஞ்ஞை அவர் மீது திரும்பி நிற்பது போல. பீஷ்மர் மனதில், நான் ஒரு ராஜ்யத்தின் பொறுப்பை சுமந்தேன். ஆனால் ஒரு பெண்ணின் உணர்வை எடுப்பது போரை விட கடினம். அவர் ரதத்தை திருப்பினார், யுத்தத்தை திருப்பவில்லை. பீஷ்மர். நீ சால்வரிடம் திரும்பிச் செல்லலாம். அம்பா கண்களில் நன்றி இல்லை, அதில் நம்பிக்கை.